ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதையை தொடர்ந்து அப்லோட் பண்ணணும், தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நாங்களும் நினைக்க தான் செய்கிறோம். ஆனால் அதுக்கான வரவேற்பு இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வியூஸ்லாம் ரொம்ப ட்ராப் ஆகுறப்போ ஒருவேளை இவங்களுக்கு இந்த கதை பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் வந்துட்டு போகுது. உங்களுக்கு நிஜமாவே இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதையை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எப்பவுமே ஆடியன்ஸ் தான் பேக் போன். அவங்களே இல்லைன்னா அதை பண்ண தோணாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு. அத்தியாயம் 8. ரோஹனை நிதானப்படுத்தி உட்கார வைத்த சஞ்சய் அவன் அருகே அமர்ந்து என்னடாச்சு என்று புரியாமல் அவனை பார்த்து கேட்க, அவனை திரும்பி மூக்கு விடைக்க முறைத்து பார்த்தவன், என்ன ஆச்சா? அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு டயலாக் விட்டுட்ட. ஒரு வாரம் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டல்ல. நீ பாட்டுக்கு டோர்னமெண்ட் கவனிக்க போயிட்ட. என்னால முடியல, தலையை பிச்சுக்கலாம் போல இருக்க என்று கோபத்தில் ஆரம்பித்து சோகமாக முடிக்க, சஞ்சய்க்கு தான் ஒன்றுமே புரியவில்லை. புரியலடா என்று அப்போதும் அவன் கேட்க, டே, இதுக்கு முன்னாடி என்னை யாரும் இப்படி டார்ச்சர் பண்ணதில்லடா. முதல் 3 நாள் நல்லா தாண்டா இருந்தா. அப்புறம் அப்புறம் கவிதை சொல்றேன், ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கிறேன்னா மொக்கையா பேசுறாடா. ஓ காட், என்னால் அவ பேசுறது கேட்க முடியல, தலையெல்லாம் வலிக்குது என்று மன உளைச்சலின் உச்சியில் பேசிக்கொண்டே போன ரோஹனை அப்போதும் சஞ்சய் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, டே, உனக்கு புரியல? புரியல நான் சொல்றது அப்படிதானே? அவ என்கிட்ட சொன்னதுல நான் உன்னை எடுத்து விடுறேன் பாரு. மானம் போனா சொல்வோம் பங்கம், நீதாண்டா என் சொக்க தங்கம் என்று ஒருவித பாணியில் அவன் சொல்லி காட்ட, சஞ்சயோ என்ன என்று அதை கிரகிக்க முடியாமல் முழித்து வைத்தான். டேய், உனக்கு புரியலடா. நைட் கால் பண்றாடா, விடிய விடிய பேசுறா, என்னை தூங்க விட மாட்டேங்கிறா. இப்படிதாண்டா மொக்கையா பேசுறா. அவ பேச பேச இதுக்கெல்லாம் காரணமான உண்மையில எனக்கு கொலை வெறிய வரும். அந்த பாபி சைக்கோ, அவனை நான் வேற வழியில டீல் பண்ணிப்பேன். ஆனா நீ அன்னைக்கு தேவையே இல்லாம பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி என்னையும் பிரெயின் வாஷ் பண்ணி இங்க கொண்டு வந்து நிறுத்திட்ட. இப்போ என்னடானா போய் தொலைய மாட்டேங்கிறா. அவகிட்ட என்ன சொல்லி எப்படி துரத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். பாருடா, என் கண்ணை பாரு, எப்படி டார்க் சர்க்கிள் வந்திருக்கு பாரு. இந்த ரோஹனை எப்போவாச்சும் நீ இப்படி பார்த்திருக்கியா? இது எல்லாம் உன்னால தாண்டா நாயே என்று ரோஹன் திட்ட, சஞ்சயும் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் சரி மேல சொல்ல என்று கூற, அதில் அவனை முறைத்து கொண்டே அடுத்து மாயா செய்த அலப்பறையை கூறத் தொடங்கினான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் என்கிட்ட சாக்லேட் கேட்டு அடம் பிடிச்சு தொலைகிறா. முடியாதுன்னு சொல்ல முடியல. கொஞ்சி கேட்குறா. நீ சும்மா கேட்டா கூட நான் கொடுப்பேன், இப்படி கொஞ்சாதன்னு சொல்லிட்டேன். அதையும் கேட்க மாட்டேங்கிறா. சொன்னதுக்கு அப்புறம் அதிகமா கொஞ்சரா. சரி போய் தொலையட்டும், ஒரு சாக்லேட் தானேன்னு அன்னைக்கு நான் வாங்கிட்டு போனேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்று ஆரம்பித்த ரோஹன் நடந்ததை கூற தொடங்கினான். ஹே, என்ன ராக்கி, கையில சாக்லேட்டோட அலைஞ்சிட்டு இருக்க? ஓ ஆலிக்கா, கலக்கிறப்போ நம்ம ரோஹன் புது ஆளா மாறிட்டான்ல என்று ரோஹனின் நண்பர்கள் கிண்டலாக கேட்க, அவர்களை முறைத்து பார்த்தவன் எதுவும் சொல்லாது மாயாவை தேடிச் செல்ல, அவளோ பாஸ்கெட்பால் மைதானத்தில் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். இவன் சென்று ஒரு பெஞ்சில் அமர, ஹை பேபி, வந்துட்டியா என்று கத்தியவாறு துள்ளி குதித்து வந்தவள் அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். சற்று தள்ளி அமர்ந்த ரோஹன் சாக்லேட்டை அவளிடம் நீட்ட, அதை வாங்காது அவனையே பார்த்திருந்தாள் மாயா. ரோஹனோ அவளின் பார்வையில் ஒரு தரம் குனிந்து தன்னை பார்த்துவிட்டு ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்ன என்ற ரீதியில் கேட்க, அதில் எப்போதும் போல் அவனிடம் மயங்கியவள் அவன் கையில் இருந்த சாக்லேட்டை வாங்கி அந்த பக்கமாய் தூக்கி போட்டு அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தை கடித்து வைத்து விட்டாள் அவன் டெவில். அன்று மாயா கடித்த தன் கன்னத்தை தடவியவாறு சஞ்சயிடம் ரோஹன் இதை சொல்லிக் கொண்டிருக்க, அவனுக்கோ சிரிப்பு தாழவில்லை. அட பாவத்தை, அவ சாக்லேட்னு இந்த நாய்கிட்ட வேற எதை எதிர்பார்த்திருக்கா? இந்த டியூப்லைட்டுக்கு அது கூட புரியல. சரியான மட சாம்பிராணியா இருக்கானே என்று நினைத்தவாறு சிரிப்பை அடக்கி கொண்டு சரி மேல சொல்லு என்கவும், ரோஹன் மீண்டும் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு அவளின் அடுத்த அட்டூழியத்தில் தொடர்ந்தான். அன்னைக்கு ஆடிட்டோரியம்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம்
என்னை பார்த்து அமைதியா உட்கார்ந்திருந்தா. கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, நிம்மதியாவும் இருந்துச்சு. அப்புறம் என்கிட்ட என்று ஆரம்பித்து, ரோஹன், இங்க பாரு, இது சூப்பரா இருக்கு, இத கொஞ்சம் வந்து பாரு, உன்னால சிரிப்பு அடக்கவே முடியாது என்று மாயா அவனை அழைக்க, "அ, மாயா, பிராக்டிஸ் இருக்கு எனக்கு, அப்புறம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கறாங்க பாரு" என்று ரோஹன் மறுத்ததையும் பொருட்படுத்தாமல் அவன் கதற கதற இழுத்து கொண்டு வந்து அமர வைத்தாள் அவள். அட, என்ன பேபி நீ, எப்போ பாரு பிராக்டிஸ் தானா? கொஞ்ச நேரம் தானே, அப்புறம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டனா அப்புறம் போகவே மாட்ட பாரு. நான் காட்ட போறது அப்படி ஒரு சீன் பேபி என்று கூறி தன் அலைபேசியில் மாயா ஒரு காணொளியை தேட ஆரம்பிக்க, அடைச்ச, பரவாயில்ல, இவ பேசுறத கேட்கறத விட இவ காட்டுற படத்தை பார்த்துட்டு போயிடலாம் என்று மானசீகமாக நினைத்தவாறு அவளை விட்டு அவளுக்கே தெரியாமல் சற்று தள்ளியே அமர்ந்து கொண்டான். ஆனால் அவளோ அவனை நெருங்கி சிறு காற்று கூட அவர்களிடையில் போகாத அளவுக்கு நெருங்கி அமர்ந்து படத்தை ஓடவிட அதை பார்த்தவனுக்கு தான் தூக்கி வாரி போட்டது. அடங்க, நான் கூட ஏதோ அவ படம்னு சொல்ல புதுசா வந்த படம் எதையாவது போடுவான்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஃபேமஸ் படம் எதையாச்சும் போடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ எதை போட்டா தெரியுமா? சின்ஷன்டா, கரும பிடிச்சவ. அது குடுகுடுன்னு ஜட்டி போட்டு ஓடிட்டு இருப்பான். அவனை எப்படா நான் பார்க்க முடியும் என்று ரோஹன் சொல்ல, சஞ்சயோ சிரிப்பை அடைக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். சிரிக்கிறியாடா நாயே, துரோகி. ஆனா உன்னை நம்ம தலை படத்துக்கு கூட அத்தனை விசில் அடிச்சிருக்க மாட்டான்டா. சின்ன புள்ளத்தனமா அதை பார்த்துக்கிட்டேன். ஆனா உன்னை நான் விசில் அடிச்சுக்கிட்டேன். பக்கத்துல இருந்து என்னையும் அடிச்சே சிரிக்கிறாடா. முடியல என்னால. ஷே, காலேஜ்ல அத்தனை பொண்ணு இருந்தோம், இந்த நாய் எதுக்குடா இவ்வளவு சூஸ் பண்ணான்னு டே பை டே எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காடா. இப்படி அவ டார்ச்சர் பண்ணுவான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பிளான் பண்ணி தான் மாட்டி விட்டுருக்கான் என்று சோகமாக சொன்ன ரோஹனை பார்த்து கொண்டே இருந்த சஞ்சய்க்கே பாவமாகித்தான் போனது. ரோஹன் அழாத குறையாக சஞ்சயிடம் புலம்பிக் கொண்டிருக்க, திடீரென பேபி என்ற குரலில் பதறி அடித்துக்கொண்டு எழுந்து நின்று திரும்பி பார்த்தான். எதிரே அவளோ ஹாய் பேபி என்று மீண்டும் சொல்ல, ரோஹனோ ஹாய் ஹாய் மாயா என்று இழுத்து வைத்தான். இதழுக்குள் சிரிப்பை அடக்கி கொண்டிருந்த சஞ்சயை பார்த்த மாயா, ஹாய் அண்ணாத்த, எப்படி இருக்கீங்க என்று மாயா சஞ்சயை அவ்வாறு அழைக்கவும் அவனோ விழி விரித்து அவளை பார்த்தான். என்ன ரோஹன், என் ஆளோட ஃப்ரெண்டு, எனக்கு அண்ணா தானே, அதான் என்று மாயா சொல்லவும் சஞ்சயும் தலையை நாலா பக்கமும் பூம்பும் மாடு போல ஆட்டி வைத்தான். கூடவே நல்லது தங்கச்சிமா என்று சொல்ல, மாயாவுக்கோ அவனின் தங்கச்சி என்கிற அழைப்பில் ஒரே குஷியாகி போனது. பின்னர் திருவென முழித்து கொண்டிருந்த ரோஹனின் பக்கம் திரும்பியவள், என்ன பேபி இங்க நின்றுட்டு இருக்க, கிளாஸ்க்கு போகல என்று கேட்க, அது அது வந்து ஃப்ரெண்டு மியூசிக் ரூம்ல இருப்பான்ல, அதான் அவனை பார்க்கலாமேன்னு போறேன். நீ போ மாயா, லெக்சர்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சல, நான் போய்க்கிறேன் என்று தட்டு தடுமாறி அவளை விரட்டாத குறையாக சொன்னான் ரோஹன். ஓ அப்படியா, சரி, அப்ப நானும் உங்க கூட வரேன் என்று அவனே எதிர்பார்க்காத வண்ணம் அவ்வாறு சொல்லிவிட்டு மாயா முன்னே நடக்க, மாயா மாயா மாயா, அங்க பசங்க மட்டும்தான் இருப்பாங்க, சொல்றது கேளு. அங்க நீ வந்து என்ன பண்ண போற, உனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும், ப்ளீஸ் நீ உன் கிளாஸ்க்கு போய் என்று பதறியபடி மறுத்தான் ரோஹன். அப்படியெல்லாம் இல்லையே, உன் கூட தானே நான் இருக்க போறேன், நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன நர்வஸ், நான் ஜாலியா தான் இருப்பேன், பாப்போலாம் என்றபடி மாயா ரோஹனை இழுக்க, என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியாமல், அது 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 மாயா மாயா சொல்றது கேள என்று தடுமாறவே ஆரம்பித்து விட்டான் ரோஹன். மாயாவோ அவனை விட்டு மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவனையே குறும்பாக பார்த்தவாறு, என்ன இப்ப நான் வர வேண்டாமா, சரி விடு, நான் உனக்காக ஒரு கவிதை வச்சிருக்கேன், சொல்லட்டுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேபி என்று சொன்னதும் தான் தாமதம். கை நீட்டி தடுத்தவன், இப்போ என்ன என் கூட வரணும் அதானே, போலாமா என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டவாறு சஞ்சயை முறைத்துவிட்டு முன்னே நடந்தான் ரோஹன். மாயாவோ யாருக்கிட்ட என்று தன் காலரை கெத்தாக தூக்கிவிட்டவாறு அவன் பின்னே செல்ல, இந்த கூத்தை பார்த்த சஞ்சய் தான் அவன் போனதும் மூச்சு தீர விழுந்து விழுந்து சிரித்தான்.
அதே நேரம் இங்கு மியூசிக் ரூமில் சஞ்சய்க்கோ அழைப்பு வர அவன் அழைப்பை ஏற்றவாறு வெளியில் சென்றுவிட இப்போது அங்கு ரோஹன் மாயாவை தவிர யாருமே இல்லை. அம்மா, இங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொன்ன, எங்க அவங்கெல்லாம்? சுற்றி முற்றி பார்த்தவாறு மாயா கேட்க, அது இப்போ வந்துருவாங்க என்று சலிப்பாக சொல்லியவாறு அங்கிருந்து தன் நண்பனின் கிட்டாரை எடுத்த ரோஹன் ஒரு கதிரையில் அமர்ந்து அதை இசைக்க ஆரம்பித்தான். வாவ், ஹே, உனக்கு கிட்டார் வாசிக்க கூட தெரியுமா? அழகா இருக்கு என்று மாயா ஆச்சரியப்பட்டு கொண்டு சொல்ல, ஏதோ கொஞ்சம் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்துக்கிட்டதுதான், பெருசா தெரியாத என்று அவளுக்கு பதில் அளித்து கொண்டே கிட்டாரை வாசித்து காண்பித்தான் அவன். பல கலைகளை கத்து வச்சிருக்கான் யாழ், செம்ம சூப்பர் என்று தனக்குள் குதூகலமாக நினைத்தவள், பேபி எனக்கும் கத்து தெரியா என்று ஆர்வமாக கேட்க, ஹே, அதான் சொன்னேனே, எனக்கு அவ்வளவா தெரியாது, நீ வேணா மியூசிக் குரூப்ல சேர்ந்துக்க, அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க, இது மட்டும் இல்ல எல்லாத்தையும் கத்துக்கலாம் என்று சற்று சலிப்பாகவே சொன்னான் அவன். நோ நோ, எனக்கு நீதான் சொல்லித்தரணும், நீ கத்து கொடுத்தாதான் எனக்கு பிடிக்கும், என் தலையிலையும் ஏறும், எனக்கு அவ்வளோலாம் வேணாம், உனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை மட்டும் கத்துக்கொட, எனக்கு அது போதும் பேபி, ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ் பேபி என்று கெஞ்சுதலாக மாயா முகத்தை வைக்க ஒரு பெருமூச்சு விட்ட ரோஹன் சரி என்று தலையாட்டி வைத்தான். அடுத்த கணம் அவன் கையில் இருந்த கிட்டாரை மாயா எடுக்க, ஹே, கத்துத்தர சொல்லிட்டு கிட்டாரை எதுக்கு புடுங்குற, முதல்ல என் எதிரில் உட்கார, நான் சொல்றது கவனி என்று லேசாக ரோஹன் கடுகடுக்க, ஹே என்ன பேபி, நாம என்ன நார்மல் பீப்புளா இப்படி எதிரில் உட்கார்ந்து கத்துக்க, நாம லவ்வர்ஸ் பேபி, லூசுத்தனமா எதிரில் உட்கார சொல்ற, உனக்கு விவரமே பத்தல டியூப்லைட் என்று கூறியவாறு அவள் அவனின் மடியில் உட்கார பதறியே விட்டான் ரோஹன். ஹே ஹே, என்ன என்ன பண்ற, எழுந்துருடி, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, காலேஜ்ல அதுவும் எல்லாரும் வர பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பண்ற காரியமா இத? பதற்றமாக அதே நேரம் யாருக்கும் கேட்டு விடாமல் அவன் கத்த, அவன் மடியில் உட்கார்ந்தபடி அவன் வாயை கையால் பொத்தியவள், எதுக்கு பயப்படுற, அதான் இங்க யாரும் இல்லல்ல சோ என்று இழுத்தவாறு அவன் மேல் வாகாக சாய்ந்து கொண்டு தன் மடியில் கிட்டாரை வைத்து கொண்டாள் மாயா. அவன் கையை தன் கையோடு சேர்த்து கிட்டாரின் சரங்களின் மேல் வைக்க அவனுக்குத்தான் இவளுடைய செய்கையில் அவஸ்தையாகி போனது. என்ன செய்ய ஏது செய்ய என்று கூட தெரியாமல் அவளுடைய அருகாமையில் ஒரு ஆண்மகனாக தனக்குள் ஏற்பட்ட உணர்ச்சிகளை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாமல் நெளிந்து கொண்டிருந்தான் ரோஹன். அதே நேரம் தொலைபேசியை நோண்டியவாறு சஞ்சய் வர, தெய்வமே வந்துட்டியா என்று கும்பிடாத குறையாக தன் நண்பனை நன்றியுடன் பார்த்தான் ரோஹன். தன் மடியில் இருந்த மாயாவை எழுப்பி விட்டவன் கண்களால் சஞ்சய் வருவதை தீவிரமான முகபாவனையுடன் காட்ட, அவளோ அப்படியே இல்லைனாலும் என்னை வச்சு கொஞ்சிட்டாலும் ரொம்பதான் பண்றான் என மனதில் நினைத்தாலும் வெளியில் ஓகே பேபி என்று விட்டு தள்ளி அமர்ந்து கொண்டாள். இப்படியே அந்த நாள் நகர அடுத்த நாளும் விடிந்தது. என்ன பேபி, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல என்ற குரலில் தன் வகுப்புக்கு கீர்த்தியுடன் சென்று கொண்டிருந்த மாயா சட்டென திரும்பி பார்க்க அவள் எதிரே ஏளன புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் பாபி. அவனை இரு புருவங்களையும் உயர்த்தி சலிப்பாக பார்த்தவள், ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறை, அதுல உனக்கு என்னடா பிரச்சனை என்று கேட்க, ஹே ஜிலேபி, அவங்க கூட உனக்கு என்ன பேச்சு, வா போலாம் என்று மாயாவை இழுத்தாள் கீர்த்தி. அவளை ஏற இறங்க பார்த்தவன், என்ன மரியாதை ரொம்ப தெரியுத, தட்ஸ் ஓகே, கொஞ்ச நாளாச்சும் ஹாப்பியா இருந்துக்கோ பேபி அப்புறம் என்று இழுத்து இரு பக்கமும் தலையாட்டி சிரிக்க மாயாவோ புருவத்தை நெறித்து புரியாமல் பார்த்தாள். மாயாவையும் பக்கத்தில் இருந்த கீர்த்தியையும் இளக்காரமாக ஒரு பார்வை பார்த்து திரும்பி நடந்து சென்றவனின் மேல் மாயாவுக்கு கொலைவெறியே வந்தது. டே சைக்கோ, அப்புறம் என்னடா அப்புறம், அதுக்கப்புறமும் ரோஹி கூட நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன், அது பார்த்து உனக்கு தாண்ட வயிறறிய போகுது, திருட்டு கம்நாட்டி போறான் பாரு என்று போகும் அவனை பார்த்தவாறு மாயா கத்த, அவனோ அப்போதும் திரும்பி பார்த்து ஒரு புன்னகையை சிந்திவிட்டு செல்ல உச்சக்கட்ட கோபத்திற்கே சென்று விட்டாள் அவள். அன்றிரவு ஹாஸ்டலில்
ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தவாறு சோகமே உருவாய் ஏதோ யோசித்துக் கொண்டு கீர்த்தி நின்றிருக்க, அவசர அவசரமாக நாளை சமர்ப்பிக்க வேண்டிய அசைன்மெண்ட்டை செய்து முடித்த மாயா, எப்பாடே என்னடா அது, ச்சே, இதை விட என் ரூஹை சமாளிச்சிடலாம் போல இருக்கு, இது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு என்று பெருமூச்சு விட்டவாறு நிமிர்ந்து கீர்த்தியை பார்த்தாள். அவள் நின்றிருந்த கோலத்தை பார்த்து நேரத்தை பார்த்தவள், என்ன இவ எனக்கு முன்னாடியே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட, பக்காவா எல்லாத்தையும் வச்சிருவா, ஆனா இப்போ நேரம் ஆகுது, வந்ததுல இருந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா, என்னாச்சு இவளுக்கு என்று யோசித்தவாறு அவள் அருகில் சென்று, ஹே போண்டா என்று அவளின் தோளை தொட திரும்பி பார்த்த கீர்த்தியின் கண்களோ அப்படி கலங்கி போயிருந்தது. அதை பார்த்து பதறிய மாயா, போண்டா என்னாச்சு, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்று பதற்றமாக கேட்க, ஒன்னால ஜிலேபி விட என்ற கீர்த்தி தன் நண்பை முறைத்த முறைப்பில், அது வந்து ஜிலேபி, தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்பா கிட்ட சுத்தமா காசு இல்லடி, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, பைத்தியம் படிக்குது தெரியுமா என்று அழுதபடி அவள் சொல்ல, உடனே மாயாவோ, என்ன உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு என்று பட்டென்று கேட்க, டிரைவரா இருக்காரு, பாபியோட வீட்டுல தான், ஏற்கனவே என்னோட ஸ்டடீஸ்க்கான மொத்த செலவையும் பாபியோட அப்பா தான் பாத்துக்கிறாரு, இப்போ தங்கச்சிக்காகவும் போய் கேட்கணும்னு நினைக்கிறப்போ அப்பாவுக்கு சங்கடமா இருக்கு என்றாள் கீர்த்தி. ஹே டோன்ட் வரி போண்டா, எவ்ரிதிங் வில் பி ஃபைன், இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அது தங்கச்சி கிட்ட கூட, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று மாயா சொல்ல, அவளை கலங்கிய விழிகளுடன் ஏறிட்டவள், இல்ல ஜிலேபி வேண்டாம், ஐம் சாரி, எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் உன்கிட்ட சொல்லி என்று பேசிக்கொண்டு சென்றவளது மண்டையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்தாள் மாயா. கொன்னுடுவேன் உன்ன, நீ ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டா, நம்ம பழகின காலம் குறைவா இருக்கலாம், ஆனா ஒரு ஃப்ரெண்டா உன் கூட நான் நெருங்கி பழகினதை விட யாரு கூடவும் க்ளோஸா இருந்ததே கிடையாது, ப்ராமிஸ், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் போண்டா என்று மாயா கூற, அடுத்த நொடி அவளை இறுக அணைத்திருந்தாள் கீர்த்தி. ஐயோ ஓவர் ஃபீலிங் உடம்புக்காகாது தலை என்று மாயா கிண்டலாக சொல்ல, அவள் முதுகில் ஒரு போடு போட்டவள், சரி வா ஜலபி சாப்பிடலாம், சாப்பிட்ட அசைன்மெண்ட் வேற பண்ணணும் என்று நகர போக, மாயா அவளின் கையை பிடித்தாள். மேடம் நாங்க எப்பவோ பண்ணிட்டோம், ஏன் அசைன்மெண்ட் வேலை முடிஞ்சது, நீ ஓன்னு ஒப்பாரி வச்ச கேப்ல நான் எழுதி முடிச்சிட்டேன் என்று இல்லாத காலரை மாயா தூக்கி விட்டு கொள்ள, அவளை விழிவிரித்து பார்த்த கீர்த்தி அதே அதிர்ச்சியுடன் தன் அசைன்மெண்ட் வேலையை ஆரம்பித்தாள். அறையிலிருந்து வெளியே வந்த மாயா அவசரமாக ஒரு எண்ணிற்கு அழைப்பை எடுக்க, மறுமுனையில் ஏற்றதும் தான் தாமதம். என்னாச்சு அங்கிள், ஏதாச்சும் தெரிஞ்சதா என்று கேட்டாள். மறுமுனையில் என்ன பதில் கூறப்பட்டதோ தெரியவில்லை. வாட் வாட் த ஹெல் என்று கத்தியவள், இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஹவுஸ் தட் பாசிபிள், அவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் எப்படி, என்னதான் நடக்குதுங்க என்று கத்த, மறுமுனையில் மீண்டும் ஏதோ சொல்லப்பட்டது. ச்சே, நாளை நாள் ஜஸ்ட் 4 daysல அவங்க உயிரை குடிக்கிற அளவுக்கு ஒரு நோயா, என்னால இது சாதாரண இழப்பா ஏத்துக்க முடியாத, கூடிய சீக்கிரம் இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் என்றவள் அழைப்பை துண்டித்து அப்படியே கலங்கிய நிலையில் அங்கிருந்த சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டாள். ஆனால் பதற்றத்தில் தோன்றாத சில உண்மைகளை அவள் ஆழ்ந்து யோசித்திருந்தால் அவளால் காரணத்தை தெரிந்திருக்க முடியுமோ என்னவோ. இப்போது வேறு ஒரு பதற்றத்தில் அவள் இருந்ததால் சரியாக யூகிக்க முடியாமல் போனது மாயாவால். அப்படி மாயாவின் வாழ்வில் என்னதான் நடக்கிறது? அவள் அடிக்கடி அலைபேசியில் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறாள்? அது போக விருப்பமே இல்லாமல் மாயாவுடன் சுற்றி கொண்டிருக்கும் ரோஹன் ஒரு கட்டத்தில் அவனின் விரக்தியை வெளிப்படுத்துவானா, இல்லை என்றால் அப்படியே தொடர்வானா? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.